கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு? அங்க இருக்கிற போராட்டக்காரர்கள் என்ன சொல்றாங்க? விவரம். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தற்போது காவல்துறை தடையை மீறி ஒரு போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக பெண்கள் தான் இதில் முக்கியமாக இருக்கிறார்கள். இவர்கள் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நாங்கள் காத்திருக்க போகிறோம் என காத்திருக்கிறார்கள். காவல்துறை இவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி கூட இந்த போராட்டத்திற்கு முடிவெட்டப்படவில்லை. இதனால் பெண் காவலரும் ஆண் காவலரும் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை இருந்தாலும் அவர்கள் கோரிக்கை என்னவென்று அவருடைய நேரடியாக நாம் கேட்கலாம். அம்மா வணக்கம், என்ன கோரிக்கை வைத்து இந்த போராட்டம் நடத்தி வரீங்க? தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தில் 2 வருடங்களாக மே மாத விடுமுறை கேட்டு நாங்கள் கோரிக்கை வச்சிருந்தோம். அவங்க போன வருடமே தரேன்னு சொல்லிட்டு இந்த வருடமும் தரவில்லை. அதனால கோடை மாதம் 1 மாத விடுமுறை வேணும். காலி பணியிடங்களை நிரப்பணும். நிறைய பணியாளர்கள்லாம் உதவியாளர் இல்லாம அவங்களே சமைக்கிற நிலைமை இருக்கு. அப்புறம் எல்லாம் 93 இந்த கோடை விடுமுறையில் லீவ் விட்டாங்கன்னா அந்த பசங்களுக்கு பாதிக்கப்படுவாங்க. சத்தான உணவு கிடைக்கணும்னா அங்கன்வாடி மையமே செயல்படுத்தப்படுது. இப்ப போய் எதுக்காக விடுமுறை விட சொல்றீங்க? சார், வெயில்ல பிள்ளைங்க அனுப்ப மாட்டாங்க சார். மையத்துல பிள்ளைங்க இல்லன்னு சொல்லிட்டு கலெக்டர் சஸ்பெண்ட் பண்றாங்க. அப்ப நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சார்? ஏன்னா உடம்பு சரியில்லை, அம்மா நோய் வருது குழந்தைங்களுக்கு. அப்ப என்ன பண்ண முடியும்? நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சார். எங்களுக்கு 1 மாசம் லீவு கண்டிப்பா வேணும் சார். அதன் பிறகு ஃபேஸ் கேப்சர் பண்ணணும்னு சொல்றாங்க. அது என்ன பண்றாங்கன்னா, நாங்க பண்ணாக்கா அதுல ஓடிபி நம்பர் கேக்குது. அவங்க வேற நம்பர் கொடுத்திருப்பாங்க அதுக்கு முன்னாடி. இப்ப கோட் நம்பர் வர மாட்டாங்குது எங்களுக்கு. அதுல ரொம்ப சிக்கல் உண்டாகுது. எங்களுக்கு எடுக்கவே முடியலைங்க சார். இதுக்கு முன்னாடி நடந்த மாதிரியே இருக்கணும். எங்களுக்கு அந்த ஃபேஸ் கேப்சர் வேண்டாம் சார். எங்களுக்கு குறிப்பாக அங்கன்வாடி மையத்தில் இருக்கும் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும். அதே சமயத்தில் குழந்தைகள் வராத அங்கன்வாடி மையத்தில் நாங்கள் பணியாற்றும் போது அங்கு ஆய்வு மேற்கொள்ளும் அதிகாரிகள் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள். குழந்தைகள் வராததற்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க வேண்டும்? எனவே இது அரசு கருத்தில் கொண்டு இந்த மே மாதம் முழுவதுமாக விடுமுறை அளிக்க வேண்டும். வேண்டுமென்றால் தமிழகம் முழுவதும் இதற்கான ஒரு ஆய்வு அறிக்கையை தயார் செய்து அதன் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம் என்றும் ஒரு கோரிக்கையை வைத்துதான் தற்போது இந்த போராட்டம் என்பது நடைபெறுகிறது. தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் இங்கிருந்து நாங்கள் வெளியேற மாட்டோம், இங்கே காத்திருப்போம் என்ற இந்த காத்திருப்பு போராட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவர்கள் முன்னெடுத்திருக்கும் போராட்டம் குறித்தும் போராட்டத்தில் முன்வைத்த கோரிக்கைகள் குறித்த விவரங்களையும் களத்திலிருந்து வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.